வணக்கம் நண்பர்களே. இன்று வெளியான ஐயனார் துணை ப்ராமோ ரசிகர்களை உணர்ச்சி வசப்பட வைத்துள்ளது. இந்த ப்ராமோவில் சுடரும் அவரது மாமாவும் ஒரு முக்கிய அதிகாரியை சந்தித்து அம்முவின் நிலைமை குறித்து பேசும் காட்சிகள் இடம்பெறுகின்றன. வெறும் 10 நிமிஷ சந்திப்பாக இருந்தாலும் அந்த சந்திப்பு சுடரின் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது. அதிகாரியை நேரில் பார்த்த சுடர் மிகவும் பயந்திருந்தாலும் தனது அம்மாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை தைரியமாக வெளிப்படுத்துகிறாள். இதை கேட்ட அவரது மாமாவும் சுடரின் விருப்பத்தை அதிகாரியிடம் முழுமையாக எடுத்துச் சொன்னதாக கூறுகிறார். இதனால் அம்முவுக்கு வழங்கப்படும் விருது விழாவில் சுடரையும் கலந்து கொள்ள அனுமதி கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு உருவாகிறது. இதற்கிடையில் கேப்டன் மற்றும் அவரது நண்பர்கள் அனைவரும் சுடரிடமிருந்து தகவல் வருமா என்று ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். சுடர் மற்றும் அவளது மாமா கவர்னரை சந்தித்த விஷயம் வெற்றியடைந்ததா என்பதை அறிய அனைவரும் பதற்றமாக இருக்கிறார்கள். மற்றொரு உணர்ச்சிகரமான காட்சியில் சுடர் தனது அம்மா சிறையில் இருப்பதை நினைத்து வருந்துகிறாள். பெரிய பதவியில் இருக்கும் அதிகாரிகளின் வாழ்க்கையை பார்த்து வியக்கும் சுடருக்கு அவளது மாமா படித்து பெரிய ஆளாக வேண்டும் என்று அறிவுரை கூறுகிறார். இந்த உரையாடல் மிகவும் மனதை தொடும் வகையில் அமைந்துள்ளது. ப்ரோமோவின் இறுதியில் கேப்டனின் உதவியாளர் சுடரின் மாமாவை தொடர்பு கொண்டு சந்திப்பு குறித்து விசாரிக்கிறார். அதற்கு மாலை நேரத்தில் நல்ல தகவல் வரும் என்று கூறப்படுவது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை மேலும் அதிகரிக்கிறது. இப்போது அனைவரும் காத்திருக்கும் மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், அம்மு விருது பெறும் நிகழ்ச்சியில் சுடர் கலந்து கொள்வாரா? அதிகாரிகள் சுடரின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்களா? கேப்டனின் முயற்சி வெற்றி பெறுமா? மொத்தத்தில் இன்றைய ப்ரோமோ உணர்ச்சி, நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்பை கலந்த ஒரு சிறப்பான ப்ரோமோவாக அமைந்துள்ளது. அடுத்த எபிசோடில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்க ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இந்த ப்ரோமோ பற்றிய உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.